செய்ய வேறு மார்க்கம் தோன்றாமல் முடிவில் ஒரு சிறந்த தந்திரத்தை செய்ய சித்தமானான். தன்னை போல் 12 உருவங்கள் செய்து கொண்டான். யமதூதன் வந்தபோது உண்மையான மனிதன் எவன் என்று காண முடியாமற் போனபடியால் எதையும் எடுக்காமலே சென்றான். தூதன் கடவுளிடம் சென்று என்ன செய்வதென்று கேட்டான். சிறிது யோசனை நடந்தவுடன் மறுபடி பூமிக்கு வந்து இந்த மனிதனை பிடிக்க முயற்சி செய்து பின்வருமாறு கூறலானான். பேஸ், என் அருமை சகோதரா, நீ எவ்வளவு சமர்த்தன்! ஆகா, நீ செய்திருக்கும் வேலைகள் எவ்வளவு அருமை! இந்த உருவங்கள் அப்படியே உண்மையாக நிற்கின்றன. ஆனால் ஒரே ஒரு விஷயம், ஒரே ஒரு இடத்தில் தான் தவறு. ஒரே ஒரு தவறுதான். இப்படி கூறியது அசல் மனிதன் சட்டென்று குதித்து திடீரென கேட்கலானான். எது, எங்கே தவறு? தூதன் கூறுகிறான், இதுதான், இங்கேதான் என்று சமர்த்தனை மற்ற பொய் உருவங்களினின்றும் பிரித்து கண்டுபிடித்து கொண்டான். ஒரே பிழை என்னவெனில், நான் சரியாக செய்து முடித்தேனா என்று கேட்டுவிடுவதுதான். எதற்காக சந்தேகம்? இந்த சிறிய கர்த்தாவாகிய அகம்தான் யமன் கையில் அகப்படும். எந்த மாதிரி ஒரு நுட்பமாக இதை பத்தி சொல்லியிருக்கிறாரு பாருங்க. கேட்கல, ஏதாவது கட்டாச்சுன்னா கொஞ்சம் சொல்லிக்கணும். என்னுடைய பணம் அப்படின்னு அடுத்து ஒரு தலைப்பு கூடாது. பஞ்சகாலத்தில் ஒரு எளிய ஸ்திரீ இறந்து போனால் யம தர்மராஜன் மரணத்திற்கு பிறகு செய்யும் சோதனையில் நன்மை தீமைகளை வகுத்து வருகையில் தர்ம செய்கை எதுவும் கிடைக்கவில்லை. ஒரு சமயம் பசியால் வருந்திய பிச்சைக்காரனுக்கு ஒரு நாணயத்தை கொடுத்தாள். நீதிபதியின் ஆக்கினையால் அந்த காசு கொண்டு வரப்பட்டது. இந்த காசு அவளை சொர்க்கத்திற்கு அழைத்து செல்ல வேண்டியதென்று கட்டளை. அந்த ஸ்திரீ அந்த காசை பிடித்து கொண்டாள். அது உடனே இவளை தூக்கி சென்றது. உடனே பழைய பிச்சைக்காரன் வந்து சேர்ந்தான். அவனும் அந்த ஸ்திரீயின் கிழிந்த உடுப்பில் ஒரு மூலையில் தொத்திக் கொண்டான். அவனும் தூக்கி கொண்டு போகப்பட்டான். இப்போவாவது தாளும் கருணை செய்யப்பட்டவனாக பிச்சைக்காரன் அந் பாதங்களை தொத்தி கொண்டு தூக்கிச் செல்லப்பட்டான். இதே மாதிரி பல மனிதர்களும் ஒருவர் கீழாக இருக்கும்போது அந்த நாணயத்தினால் மேல் எழுப்பப்பட்டார்கள். இவற்றிலெல்லாம் ஆச்சரியம் என்னவெனில், இந்த ஸ்திரீக்கு பாரமே தெரியவில்லை. இவ்வளவு பேர்களது கணம் உணரப்படவில்லை. சொப்பனத்தில் கூட இம்மாதிரி பல தடவைகள் நேருவதல்லவா? இப்படி காப்பாற்றியவர்கள் மேலே மேலே போய்கொண்டே கடைசியில் சொர்க்கலோக வாயிற்படையண்டை போய் சேர்ந்தார்கள். இங்கே வந்தவுடன் ஸ்திரீ கீழே பார்த்தாள். என்ன நினைத்தாலோ தெரியாது. பின்தொடர்ந்து வந்த மனிதர்களை பார்த்து, ஏ மானிடர்களே, போய்விடுங்கள், இது என்னுடைய காசு, இப்படி கூறியதும் கைகளை விசிறி அவர்களை போகுமாறு கட்டளையிட உத்தேசித்தாள். காசும் போய்விட்டது. அந்த எளிய ஸ்திரீயும் அவர்களுடன் கூடவே விழுந்தாள். இதன் கருத்து உங்களுக்கு விளங்கட்டும். என்னுடைய பொருள் என்ற எண்ணம் அழிந்துவிட்டது. இமாசல காடுகளிலிருந்து கடிதம். பகல் இரவு போய்கொண்டும் வந்து கொண்டும் இருக்கின்றன. இங்கே ராமன் எதுவும் செய்ய சாவகாசமின்றி ஒன்றும் செய்யாமல் இருப்பதில் சுறுசுறுப்புள்ளவனாக இருக்கிறான். கொட்டுகின்ற மழையுடன் போட்டியாக கண்ணீர் பொழிகின்றது. மயிர் கூச்செடுத்திருக்கிறது. கண்கள் திறந்தபடியே நிற்கின்றன. எதிரில் எதுவும் பார்க்கப்படாமலே இருக்கின்றன. பேச்சு நின்றுவிட்டது. வேலை நின்றுவிட்டது. என்னை தனியே விட்டுவிடு. மௌன நிலை. ஓம் தத் சத்.
முற்று பெற்றது அப்படின்னு இந்த பக்கம் 246வது பக்கத்தோட ஸ்ரீ சுவாமி ராமதீர்த்த பரமஹம்ச விஜயம்ங்கிற இவருடைய வாழ்க்கை வரலாறோட சேர்ந்த ஒரு கருத்துக்கள் இதோட இந்த பாகமா இது நிறைவாகுது. இதோட வேறொரு பாகமா இருக்கிறத இப்ப சொல்றேன். இதுல யாருக்காவது ஏதாவது கேள்வி இருந்தா கேட்கலான்னு எல்லார்ட்டையும் தெரிவிச்சுக்கிறேன். ஆத்ம நமஸ்காரம். இந்த 14வது பாகத்துல யாருக்காவது ஏதாவது கேள்வி இருந்தா சொல்லுங்க, அதுக்கு விளக்கம் கொஞ்சம் சொல்லிக்கலாம். யாராவது கேள்வி இருக்காயா? இது வரைக்கும் சொன்னதுல அமைதியா இருக்குது. சரி, அடுத்தது ஒரு குறிப்பிட்ட பக்கங்கள் தான் இருக்கு. அது 476 பக்கம்னு போட்டிருக்குது. ஆரம்பிக்கிறதே 345ல தான், அதாவது 344ல தான், 44 43 நினைக்கிறேன். ஆமா, 343வது பக்கத்துல தான் ஆரம்பிக்குது. இது அந்த 820 பக்கம் இருக்கக்கூடிய ஒரு புஸ்தகத்தோடைய ஒரு சிறு பகுதி. இதுவும் நமக்கு 343 டு கணக்கு வச்சோம்னா 476 வரைக்கும் வருது. அப்படிங்கும்போது இதுவும் கொஞ்சம் அதிகமானது தான். இதை இன்னைக்கு பேசினாலும் பேசலாம், இல்லை நாளைக்கு எடுத்துக்கனாலும் எடுத்துக்கலாம். அதை நீங்க சொல்றதை பொறுத்து பண்ணிக்கலாம். இப்போ எதுவும் ஜென்ரலா எதுவும் பேசலாங்களா? இல்லை இந்த 14வது தலைப்பு இதோட முடிச்சுட்டு அடுத்து 15வது தலைப்பு தான் போடணும். என்ன செஞ்சுக்கலாம்? ரமேஷ் ஐயா. ரமேஷ் ஐயா. ஆத்ம நமஸ்காரம் ஐயா. கணேஷ் ஐயா. இன்னும் 9 மணி ஒரு டைம் இருக்கு, நீங்க அதே நடத்தலாமே. இப்ப அது இப்ப 14வது அத்தியாயம் முடிஞ்சிருச்சு. சரி, இந்த புத்தகம் 245 பக்கம் அது முடிஞ்சு போச்சு. ஓகே, வேற என்ன பண்ணலாம்? வரலாறு ஜீவ சரித்திரம் மாதிரி வரலாறு முடிஞ்சு போச்சு. ஓகே, அதனால இப்ப அந்த தலைப்பு நிறைவடைந்தது, அந்த நூலை நிறைவடைஞ்சிருச்சு. அதனால வேற அதான் கேள்வி பதில் மாதிரி பண்ணிக்கலாமா? மணி 8:30 இல்ல தன் விதிக்கு தானேன்னு இன்னொருது அந்த பெரிய புஸ்தகம் 220 பக்கம் உண்டு. சரி, அதுல பார்ட் மட்டும் தனியா இதுல இருக்குது. தன் விதிக்கு தானே கர்த்தா தலைப்பு. ஓகே, அது 15வது அதிகாரம் 343ஆம் பக்கத்துல ஆரம்பிக்குது. அதுவும் பார்த்தா எப்படியும் அதுவும் ஒரு 5-6 நாளைக்கு மேல ஓடும், 7-8 நாள் ஓடும். சரி சரி, ஓகே ஓகே. மேல வருது. இப்ப அதையும் கம்ப்ளீட் பண்ண போறீங்கல்ல? ஆமா, அதையும் கம்ப்ளீட் தான் பண்ணணும். ஆனா அது பாகம் தான் போட முடியும். இப்ப ஆரம்பிச்சிடுங்க. அப்போ 15வது பாகம்னு ஆரம்பிச்சுக்கலாமா? 15வது பாகம்னு ஆரம்பிக்க முடியாது. அது 15வது பாகம் ஆரம்பிக்க முடியாது. இது புது தலைப்புல 1வது பாகம் தான் போடணும். ஓகே ஓகே. சரி, அந்த கண்டென்ட் மட்டும் சொல்லிடுங்க. சரி சரி, படிச்சுக்கலாம். அப்போ அனைவருக்கும் நமஸ்காரம். தன் விதிக்கு தானே கர்த்தா அப்படின்னு 15வது அதிகாரம்னு போட்ட ராமதீர்த்த பரமஹம்ச அவருடைய ஒரு விளக்கமான பாகம் இது. அதோடைய முதல் பக்கத்தை 343வது பக்கம்னு அதுக்கு ஆரம்பிக்குது. மொத்தம் அது 840 825 பக்கமும் உண்டு. அதுல இது குறிப்பிட்ட பாகம் தன் விதிக்கு தானே கர்த்தான்னு தலைப்பு. அதுல தன் விதிக்கு தானே கர்த்தா பாகம் 1 சுவாமி ராமதீர்த்த பரமஹம்சர் அப்படின்னு ஒரு தலைப்பு கொடுத்துக்கலாம். இதுல 15வது அதிகாரத்துல படிக்கிறேன். ஓம். இன்று பேச வேண்டிய விஷயம் மனிதன் தன் விதிக்கு தானே கர்த்தா என்பது. இதுவரையில் மனிதனது உண்மை சுபாவத்தை பற்றி கூறினோம். உண்மையான மனிதன் நிஜ சொரூபம் தெய்வத்தன்மை பொருந்தியது. கடவுள்தான். கடவுளை தவிர வேறு எதுவும் இல்லை. உண்மையான மனிதன் ஒரு
தேசத்து விதிக்கு மாத்திரம் அதிகாரி அல்ல, பரந்த உலகத்தின் முழுமைக்கும் ஜகத் முழுமைக்கும் எஜமானன் ஆகிறான். இன்று நாம் மனிதன் என்ற வார்த்தையை சிறிது குறுகிய பொருளில் உபயோகிப்போம். வேதாந்திகள் கூறும் சூட்சும சரீரத்தை எடுத்துக்கொள்வோம். அதாவது ஆசைப்படுகிற, இச்சிக்கின்ற, ஆவல் கொள்கிற மனிதன் என்றாவது சொல்லுங்கள். இந்த குறுகிய அர்த்தத்திலும் சிறு பொருள் கொண்டாலும் கூட மனிதன் தன் விதிக்கு தானே கர்த்தா ஆகிறான். இவ்விஷயத்தை பலவித பாவனைகளில் பேசலாம். எல்லாவற்றையும் ஒரு நாள் மாலை நேரத்தில் சொல்லிவிட முடியாது. அணு உலகிலிருந்து ஆரம்பித்து விஷயம் எப்படி வளர்கிறது என்று இன்று கவனிப்போம். ஒரு மனிதன் பிறக்கும் போது பெரும்பாலும் தன் நிலைமைகளை மாற்றிக்கொள்ள முடியும் என்று நம்புவது இலகுவாக இருக்கிறது. சில சந்தர்ப்பங்களில் ஒருவன் இருக்கிறான் என்று வைத்துக் கொள்வோம். அவன் தன் சந்தர்ப்பங்களை ஏறக்குறைய சீர்திருத்திக் கொள்ள முடியும் என்று நினைப்பது இலகுவாக இருக்கிறது. சந்தர்ப்பங்களை நினைத்தபடி மாற்றிக்கொள்ளும் வன்மை உண்டு. மேலே எழும்ப முடியும். அறிவை விருத்தி செய்து கொண்டு எழும்ப முடியும். மிக எளிய பையனாக, வறுமை அதிகரித்தவனாக இருந்து தன் தேசத்தில் மகா தனவான் என்று பெயர் பெற்று விளங்க முடியும். சிலர் அம்மாதிரியே செய்திருக்கிறார்கள். பாபர்களாய், பிச்சைக்காரர்களாய் இருந்தவர்கள் உலகத்திலே பெயரும் புகழும் அதிகமாக விளங்குமாறு எழும்பியிருக்கின்றனர். கேவலமான மிக தாழ்ந்த ஸ்திதியில் பிறந்தவர்கள் அதி உன்னத ஸ்தானத்திற்கு கிளம்பி இருக்கிறார்கள். நெப்போலியன் போனபார்ட்டி என்ற வீரன் என்ன, ஷேக்ஸ்பியர் தான் என்ன, லண்டன் நகரத்து மேயர்களில் ஒருவனாய விட்டிங்டன் என்பவன் என்ன, மிக்க எளிய குடியானவனாக இருந்து பிறகு ஒரு காலத்தில் சீன தேசத்து பிரதம மந்திரியாக விளங்கிய ஒருவனை பாருங்கள். இவ்வுலகில் ஒரு தடவை பிறந்தால் போதும், நம் வாழ்நாட்களுக்குள் நம் நிலைமைகளை மாற்றிக்கொள்ள முடியும் என்று ருஜுவாக்குவது மிக இலகுவானதுதான். அவ்விதம் ருஜுவாக்குவது இலகுவானதுதான். ஆனால் வேதாந்தம் சொல்வதை கவனிக்கும் போதுதான் கஷ்டம் உண்டாகிறது. நீ பிறக்கும் சந்தர்ப்பங்களையும் உங்கள் பெற்றோர்களையும் கூட நீயே தீர்மானிக்கிறாய் என்று வேதாந்தம் கூறுகிறது. குழந்தை பருவமே மானிட பருவத்திற்கு வித்து என்று சொல்லப்படுகிறது. அது மாத்திரமல்ல, தன் பிதாவையும் குழந்தைதான் தீர்மானித்துக் கொள்ளுகின்றது. இது எப்படி என்று ருஜு செய்வது கடினம். வேதாந்தம் அவ்வாறு சொல்லுகிறது. எப்படிப்பட்ட திருஷ்டியுடன் பார்த்தாலும் சரியே, உன் விதிக்கு கர்த்தா நீதான். உன் விதியை நீயே சிருஷ்டித்துக் கொள்கின்றாய். குருடனாக பிறந்தால் அதற்கும் கர்த்தா நீயே. நீதான் உன்னை குருடனாக செய்து கொண்டாய். மிக்க ஏழைகளின் வயிற்றில் பிறந்தால் அதற்கும் நீதான் எஜமானன். அவ்விதம் பிறக்குமாறு நீயே செய்து கொண்டாய். விரும்பத்தகாத நிலையில், மிக தாழ்ந்த நிலையில் நீ பிறந்த போதிலும் அவ்விதம் செய்து கொண்டதும் நீதான். அந்த விதியையும் நீதான் உண்டாக்கி கொண்டாய். ஆதலால் என்ன தெரிகிறது என்றால், நீ பிறக்கும் போதே அந்த விதியை நீயே செய்து கொண்டிருக்கிறாய். விஷயத்தை இந்த பாவனையில் இன்று விசாரிப்போம். மனிதன் எவ்வாறு தன் பெற்றோர்களை தீர்மானம் செய்து கொள்கின்றான், அதாவது ஜன்மாந்தரங்கள் உண்டாகும் விதத்தை பற்றி, ஒரு பிறவியிலிருந்து மறுபிறவி உண்டாகும் விதத்தை பற்றி இன்று ஆராய்ந்து பார்ப்போம். இவ்விஷயம் முழுமையும் விசாரித்தல் சாத்தியமல்ல. ஒரு பகுதியை மாத்திரம் எடுத்துக்கொள்வோம். ஒரு மனிதன் இறக்கும் போது அவன் முழுமையும் போய்விடுகிறான் என்று சிலர் நம்புகின்றார்கள். ஒருவன் இறந்த பிறகு வேறு லோகத்திற்கு போகின்றான் என்று சிலர் சொல்லுகின்றார்கள். உள்ளே ஊறிக்கொண்டிருக்கும் நித்தியத்துவம் என்ற உணர்ச்சியை உறுதிப்படுத்துவதற்காகவும், நம் பந்து ஜனங்கள் இறந்து போகக்கூடாது என்று நமக்குள் இருக்கும் இயற்கையான இச்சையை திருப்தி செய்விக்கவும், சிநேகிதர்கள் இறந்து போவதில் நமக்கு ஏற்படும் வெறுப்பை திருப்தி செய்விக்க வேண்டியதற்காகவும், ஆத்ம தர்ம பற்றுள்ள சிலரும் மற்றோரும் வேறு லோகம் உண்டு என்கின்றார்கள். மனோபாவனையில் மாத்திரம் உள்ள
தம்மால் ருஜு செய்ய முடியாத ஒரு உலகத்தை நம்புகிறார்கள். சிலர் இவ்விதம் நம்புகிறார்கள். அவர்களிடம் உண்மை இருக்கிறது. ஏற்கனவே இதே இடத்தில் அந்த உண்மைகளை பற்றி பேசியாகிவிட்டது. ஆனால் இது முழு உண்மையும் அல்ல. மரணத்திற்கு பின் நீங்கள் நரகத்திற்கு போவதும் சொர்க்கத்திற்கு போவதும் பூரண உண்மை அல்ல. இவ்வுலகத்தில் உள்ள விதிகளுக்கு ஒத்தபடியே ஜட பிரபஞ்சத்திற்குள் விளங்கும் விதிகளின்படி விஷயங்களை விளக்க வேண்டும். உங்கள் ஆத்ம பிரபஞ்சத்தில் உள்ள விதிகள் இந்த ஜட பிரபஞ்சத்து விதிகளை மீறிவிடுமாறு செய்யலாகாது. பூமிக்குள் இதோ ஒருவனை புதைத்தாகிவிட்டது, மண் மண்ணுடன் சேர்ந்து விட்டது என்று அந்த சவ அறை தெரிவிக்கின்றது. நன்றாக கவனிப்போம். தேகம் பூமிக்கு வந்து திரும்பி விடுகிறது உண்மைதான். ஆனால் தேகம் அழியவில்லை, மாறுதல் அடைந்து விட்டது. அவ்வளவேயாம். தேகத்திலிருந்து ஜட வஸ்துக்கள் மாறுபாடு அடைந்து வேறு சொரூபத்தில் தோன்றுகின்றன. அவை அழியவில்லை. உங்கள் சிநேகிதருடைய தேகமாக இருந்த உடல்தான் அழகிய ரோஜா ரூபமாக மாறுதல் அடைந்து கல்லறையின் மேல் விளங்கலாம். மறுபடியும் ஒரு காலத்தில் மரங்களாகவும் பழங்களாகவும் ரூபம் கொள்ளலாம். தேகம் அழிந்து போய்விடவில்லை. ஆனால் இப்போது ஏற்பட்ட சந்தேகம் எதை பொறுத்தது? ஜீவன் உண்மை பொருள், உண்மையான கடவுள் அழிந்து விட்டதா? இல்லை இல்லை, இல்லவே இல்லை. அது ஒரு காலம் அழியாது. உண்மையான மனிதன், தனி மனிதன் ஒருபோதும் அழிய முடியாது. அவனை ஒரு காலம் அழிக்க முடியாது. அப்படியானால் எதை பற்றி நாம் சந்தேகம் கொள்ளுகிறோம்? சூட்சும சரீரத்தை பற்றியேதான். அல்லது மனதில் உண்டாகும் இச்சைகள், உணர்ச்சிகள், ஊக்கங்கள், ஹிருதயத்தில் எழும்பும் ஆவல்கள், மனதுகளில் உண்டாகும் விருப்பங்கள், புத்தியில் பிரகாசிக்கும் பலமும் ஆவலும் என்ற இவைகள் என்னவாகின்றன? இதுதான் கேள்வி. இவைகள் சேர்ந்து சூட்சும சரீரமாகின்றது. அது என்னவாகிறது? மனிதனை புதைத்தவுடன் இவைகளும் புதைக்கப்பட்டனவோ? இல்லை இல்லை, அவைகளை புதைத்து விட முடியாது. ஆனால் அவற்றின் கதிதான் என்னாயின? மனோமய சக்தியும் அந்த பிரகிருதியினுடைய சுறுசுறுப்பும் உணர்ச்சிகளும் இச்சைகளும் என்ற இவைகள் சேர்ந்தே ஆகின்றதா இருக்கும். சூட்சும சரீரத்தின் கதிதான் என்ன? மேலே சொல்லிய சக்தி தொகுதியும் உணர்ச்சிகளும் என்ற இவைகளின் சமஷ்டி அல்லது கூட்டம் என்னவாகிறது என்பதே கேள்வி. இவைகள் ஆத்மீக உலகத்திற்கு போய் சேருகின்றன என்கிறார்கள். ஆத்மீக உலகம் என்பது இன்னவென்று உங்களுடைய பிரகிருதி விதிகளால் தீர்மானிக்க முடியாது. அப்படிப்பட்ட உலகத்தில் போய் சேருகிறது என்று நீங்கள் சொல்வது சரியாக இருக்கலாம். ஆனால் சாஸ்திர ஆராய்ச்சி வழியாக பார்ப்போமானால் இந்த சக்திகள் எல்லாம் என்னவாகின்றன என்று ஜட தத்துவ முறையில் சமாதானம் சொல்லியாக வேண்டும். நித்தியமான ஒரு விதி உங்களுக்கு தெரியலாம். ஜகத்தின் ஒரு விதி இருக்கிறது. சாஸ்திரங்கள் செய்த ஆராய்ச்சிகளில் இந்த ஒன்று சந்தேகமற தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது. அது என்னவெனில், இவ்வுலகில் எதுவும் அழிக்க முடியாதபடி இருக்கின்றது. எந்த வஸ்துவையும் இல்லாமற் போகும்படி செய்துவிட முடியாது. சக்தியானது எப்போதும் விடாப்பிடியாக இருக்கின்றது. ஜடம் அழிக்க முடியாத ஸ்திதியில் இருக்கின்றது. காரிய சக்தி அடங்கியாவது கிடக்கத்தான் செய்யும். எதையும் அழிக்க முடியாது என்று போதிக்கின்றது. ஓ, அது சரிதான். சரீரம் மாறுகின்றதே அன்றி அழிக்க முடியாத ஸ்திதியில் உள்ளது என்றும், நம்மிடம் இருக்கும் தெய்வத்தன்மை அழிக்க முடியாதது என்றும் சொல்லும்போது, அவை ஸ்திரமுள்ளது, அசையா தன்மையுள்ளது என்றும் தீர்மானிக்கும் போது, அந்த பிரபஞ்சத்தில் உள்ள இச்சைகளும் சக்தியும் அந்தர் வாழ்க்கையும் அழிக்க தகுந்ததாகுமோ? அவற்றை அழிக்க முடியுமோ? இவைகள் மாத்திரம் ஏன் அழிக்கப்பட வேண்டும்? சக்தி எப்போதும் உள்ளது என்னும் விதியை எதுவும் அசைக்க முடியாது. அதை அழிக்கவே முடியாது. ஆதலால் அது அழிந்து போயிற்று.
ஐயா கேட்கலையா வாய்ஸ்? ஐயா வாய்ஸ் சுத்தமா நின்று விட்டது. ஐயா அவருக்கு ஃபோன் பண்ணியிருக்கிறேங்கய்யா, வருவாருங்கய்யா. நல்லதுங்க, நல்லது. கேக்குதுங்களா? ஹலோ, கேக்குதுங்க ஐயா. கேக்குது சரி, கேக்குதுங்க ஐயா. ரைட். நமஸ்காரம். இப்போ இந்த 1வது பாகம் தன்விதிக்கு தானே கர்த்தா போயிட்டு இருக்குது. அதுல இப்போ நம்ம விட்ட இடத்துல தொடரலாம். அதாவது சக்தி எப்போதும் உள்ளது என்னும் விதியை எதுவும் அசைக்க முடியாது, அதை அழிக்கவே முடியாது. ஆதலால் அது அழிந்து போயிற்று என்று நீங்கள் சொல்ல முடியாது. அதற்கு யாதொரு பாத்தியமும் கிடையாது. அது இருக்கத்தான் வேண்டும், இருந்தே தீர வேண்டும். சக்தி தன் இருப்பிடத்தை மாற்றி நிற்கலாம், நிலைமையை மாற்றி நிற்கலாம், அவ்வளவுதான். ஆனால் அது இருந்தே தீர வேண்டும், அதை அழிக்கவே முடியாது. ஒரு மெழுகுவர்த்தி எரிகிறது, அரை மணி நேரத்திற்குள் அதில் உள்ள எல்லாம் போய்விடுகின்றன. மெழுக்கு, திரி முதலிய எல்லாம் போய்விடுகின்றன. ஆனால் சாஸ்திரங்கள், ஜட தத்துவ நூல்கள் கூறுவது என்ன? அது அழிக்கப்படவில்லை என்கின்றன, எதுவும் நஷ்டமாகிவிடவில்லை என்கின்றன. ஒரு வளைந்த கண்ணாடி குழாய், சோடா உப்பு, காஸ்டிக் சோடா முதலிய சாமான்கள் இருந்தால் அவற்றின் உதவியால் நிரூபித்து காட்டுகிறார்கள். மெழுகுவத்தியில் நஷ்டமானதாக தோன்றிய வஸ்துக்கள் எல்லாம் அப்படியே இருக்கின்றன என்று நிரூபிக்கின்றார்கள். அந்த வளைந்த கண்ணாடி குழாய்க்குள் அகப்படுகின்றன. வாயகன்ற ஒரு பாத்திரத்தில் இருக்கும் தண்ணீர் முழுமையும் ஆவியாக மாறிவிட்டால் ஒரு மனிதன் சாதாரணமாக என்ன நினைக்கிறான்? ஓ, தண்ணீரெல்லாம் நஷ்டமாகிவிட்டது என்று நினைக்கிறான். தண்ணீரெல்லாம் போய்விட்டதே என்கிறான். ஜடப்பொருள் சாஸ்திரம் கூறும் உண்மை என்ன? அது போகவே இல்லை, அது ஆகாயத்திலேயே இருக்கின்றது என்றும் அதை அழிக்க முடியாது என்றும் ஆராய்ச்சி செய்து காட்டப்பட்டிருக்கிறது. தண்ணீரை அழிக்கவே முடியாது. அதுபோலவே ஒரு மனிதன் இறக்கும் போது அவனுடைய மனோமய சக்தி, இச்சைகள், ஊக்கங்கள், உணர்ச்சி முதலியவைகளும் இறந்து விடுவது போல தோன்றுகின்றன. ஜட தத்துவ ஆராய்ச்சி நூல்களைப் போலவே ஆத்ம தர்ம சொரூப ஆராய்ச்சி செய்யும் வேதாந்தம் வந்து சேர்கிறது. அந்த சூட்சும சக்திகள் அழிகின்றதில்லை என்று நிரூபித்து காட்டுகிறது. ஆராய்ச்சி செய்தே காட்டிவிடுகிறது. சூட்சும தேகம் அழிக்க முடியாத நிலையில் இருக்கிறது என்று ரூபித்து விடுகிறது. அழியவில்லை என்றால் எந்த ரூபமாகிறது? கணிதங்களில் கணக்குகளை போட்டு விடுவது போல இதையும் பூர்த்தி செய்வோம்.
இந்த கேள்விக்கு விடையளிப்போம். இந்த கேள்வியினிடம் என்ன கொடுக்கப்பட்ட விஷயங்கள், கண்டுபிடிக்கப்பட வேண்டிய முடிவுகள் என்ன என்று ஆராய்வோம். இதுதான் கணக்குக்கு ஒத்த வழி. 2 அம்சங்களையும் யோசிப்போம், தியானிப்போம். சில சமயம் உள்ள விஷயங்களை தியானித்து கொடுக்கப்பட்ட விஷயங்களை தியானிப்பதால் முழுமையும் நிரூபித்து விட முடியும். மற்றும் சில வேளைகளில் முடிவாக வேண்டிய விஷயத்தை தியானித்து அதனிடம் சித்தத்தை செலுத்துவதாலும் கொடுக்கப்பட்ட விஷயங்களுடன் அதை புனைத்து பார்ப்பதாலும் காரிய சித்தி பெற முடியும். இப்போது கொடுத்துள்ள விஷயம் எது? கண்டுபிடிக்க வேண்டியது எதை? வாழ்க்கையும் மரணமும். இவைகளே அவை. கொடுக்கப்பட்ட விஷயம் வாழ்க்கை, கண்டுபிடிக்க வேண்டியது மரணத்தின் சொரூபம். அல்லது தலைகீழாக மாற்றி வைத்தாலும் பாதகமில்லை. ஒரே விஷயம்தான். அந்த 2 அம்சங்களும் இவ்வளவு ஜனங்கள் பிறந்து கொண்டிருக்கிறார்கள், இவ்வளவு பேர் மரணம் அடைகிறார்கள். சாவது போல் தோன்றும் ஜனங்களுடன் கூட அவருடைய மனோசக்திகளும் இச்சைகள் முதலியனவும் இவர்களுடன் கூடவே இறந்து போவதானால் இம்மாதிரி கொள்ளப்படும் எந்த முடிவும் சாஸ்திரங்களுக்கு விரோதமாகும். ஆராய்ச்சி செய்து நிரூபித்து வைத்திருக்கும் சாஸ்திரங்களுக்கு முரணாகின்றது. மனோசக்திகள் போய்விடுகின்றன என்றால் ஏதோ சில சூனியமாகின்றன என்றாகிறது. இது முடியாது என்பது நாம் அறிந்த விஷயம். உள்ள வஸ்து இல்லாமல் போகாது என்பது நிச்சயம். ஒருபோதும் அப்படி போவதில்லை. அந்த அபத்தத்தை, பிழையான நிலையை திருத்துவதற்காக இந்த மனோசக்திகளும் இச்சைகளும் சுறுசுறுப்பும் மரணத்திற்கு பின் சூன்யமாவதில்லை என்றுதான் கொள்ள வேண்டும். முதலில் இதை ஸ்தாபித்துக் கொள்ள வேண்டியது அவசியம். அதை முதலில் ஒப்புக்கொண்டு விட வேண்டும். அடுத்தபடியாக அது எப்படி ஆகிறது? இதுவே கேள்வி. மனோ இச்சைகளும் மற்றும் உள்ளவைகளும் என்னவாகின்றன என்பதற்கு பதில் அறிந்து கொள்ள எப்படி ஆராய வேண்டும்? பிறப்பு என்றால் என்ன என்று யோசித்து பார்ப்போம். பல சாமர்த்தியங்களுடன், சக்திகளுடன் எவ்வளவோ ஜனங்கள் பிறக்கிறார்கள். பல விருத்திகள் என்ன, பலவித குணங்கள் என்ன, பல்வேறு சரீர கூறுகள் என்ன, பலவித புத்தி சாதுரியங்கள் என்ன, மற்றும் எவ்வளவோ பேதங்களுடன் பிறந்து கொண்டிருக்கிறார்கள். சிலருக்கு கனத்த மூளை, சிலருக்கு லேசான மூளை, சிலருக்கு உருண்டை தலை, சிலருக்கு நீண்ட தலை மற்றும் அந்தர்கதமான சக்திகளும் பலருக்கு பலவிதங்களாக இருக்கின்றன. சாமர்த்தியங்களும் பலவிதம். இவ்வாறு இருப்பது ஏன்? ஒரே வயிற்றில் பிறந்தவர்கள், மாதா பிதாக்கள் ஒன்றாகவே இருக்க பலவேறு விருத்திகளுடன் கூடியிருப்பதேன்? ஒருவருக்கொருவர் நேர் எதிரடையான குணங்களுடன் இருப்பது என்ன காரணத்தால்? எவ்வளவு வீட்டில் ஒரே பெற்றோருக்கு சத்புத்திரரும் அசத்புத்திரரும் பிறக்கின்றனர். ஒரு கலாசாலையில் வாசித்து ஒரே விடுதியில் சாப்பிட்டு கொண்டு இருந்தும் உபன்யாசகர்களும் எல்லோருக்கும் பொதுவாகவே அப்படி இருந்தும் மாணாக்கர்கள் பல விருத்திகளுடன் கூடியிருக்கின்றனர். பலவித ருசி உள்ளவர்களாய் இருக்கிறார்கள். ஒரு மாணாக்கன் கணிதத்தில் ருசியுள்ளவன், ஒருவன் சரித்திர நூல்களில் ருசியுள்ளவன், மற்றொருவன் கவியாகிறான், ஒருவன் மூடனாயிருக்கிறான். ஜனங்களுடைய மனோவிருத்திகளிலும் செய்கைகளிலும் பேதமே இல்லையா? நன்றாக இருக்கின்றது. இவ்விஷயம் உண்மை என்பதை மறுக்க முடியாது. சிலர் தம் வயதுக்கு மீறிய புத்தி நுட்பங்களுடன் பிறக்கின்றனர். குழந்தை பருவத்திலேயே அவர்கள் சுறுசுறுப்பு உள்ளவர்கள். வேறு சிலர் தம் குழந்தை பருவத்தில் இருந்தே மிக சோம்பேறிகளாக இருக்கின்றனர். இவ்வித விருத்தி பேதத்திற்கு காரணம் என்ன? பல ஜனங்களுக்குள்ளும் தோன்றுகிற இந்த பேதங்களுக்கு, வெவ்வேறு விருத்திகளுக்கு காரணம் என்ன என்று வேதாந்தம் கேட்கின்றது. அதை எப்படி விளக்குவீர்கள்? அது கடவுளின் சித்தம் என்று பதில் அளித்தீர்களானால், எல்லாம் அவன் செயல் என்பீர்களானால் அது பதிலாகாது. கேள்வியை தள்ளிவிட்டது போலாகும். கேள்வியை ஒதுக்கி விடுவது தர்க்க முறையல்ல, அது தத்துவம் அல்ல, உங்களது அறிவின்மையைத்தான் பிரபலப்படுத்தியது ஆகும். ஆராய்ச்சி செய்யும் சாஸ்திர முறைப்படி இதை விளக்குங்கள். அடுத்தது இந்த பக்கம் 385வது பக்கத்துல ஓடுது. தன் விதிக்கு தானே கர்த்தா. நேரம் 8:53. சரி, இதை படிப்போம். குழந்தை பருவம் முதல் இவ்வித பேத இச்சைகளுடன் பிறக்கின்றார்கள். இது கடவுளின் செயல் என்பீர்களானால் அப்போதும் நீங்கள் சாஸ்திரங்களுக்கு
விரோத ஸ்தானத்தில் இருக்கிறீர்கள். இல்லாத நிலையிலிருந்து ஏதோ ஒன்று உண்டாயிருக்கிறது என்று சொல்கிறீர்கள். இது பிழை என்று உங்களுக்கு தெரியும். இந்த நெருக்கடியிலிருந்து தப்ப வேண்டுமானால், இந்த சங்கடத்தை போக்கிக் கொள்ள வேண்டுமானால் செய்ய வேண்டியது என்ன? குழந்தையினிடமே காணப்படும் இந்த விருத்தி பேதங்களும் குணபேதங்களும் எங்கிருந்து வந்தன என்று சொல்லலாம். குழந்தையானது மற்றொரு லோகத்திலிருந்து கொண்டு வந்திருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டி வரும். இச்சாபேதங்கள் சூனியத்திலிருந்து உண்டாவதில்லை. குழந்தையானது அவற்றை எங்கிருந்தோ கொண்டு வந்திருக்க வேண்டும். ஏற்கனவே அவைகள் இருந்திருக்க வேண்டுமே என்று இல்லாமல் இல்லை. எங்கிருந்து? ஜனங்கள் பிறக்கும் போதே கொண்டு வருகிற இந்த மனோவிருத்திகள் எல்லாம், இச்சைகள் எல்லாம் பூர்வமிருந்த இருப்பினின்றும் உற்பத்தியாயின. அவர்கள் நம் பூர்வ வாழ்க்கையினின்று கொண்டு வந்தார்கள். இந்த இச்சைகள் சற்று முன்பே இருந்தன, வசித்தன. கொடுக்கப்பட்ட விஷயமாகிய மரணத்தையும் அறிய வேண்டிய விஷயமாகிய ஜனனத்தையும் சேர்த்து பார்க்கிறோம். வேதாந்தம் இரண்டையும் இணைத்து கூறுகின்றது. ஒருவன் சாகும்போது அவனிடம் பூர்த்தி செய்யப்படாமல் மீதியாக நின்ற ஆசைகள் எல்லாம் அழியவில்லை. அவற்றை அழிக்க முடியாது. புதிதாக ஒருவன் குறிப்பிட்ட சில இச்சைகளுடன் பிறக்கின்றான். அந்த இச்சைகள் நாஸ்தித்தன்மை நின்றும் இல்லாமை நின்று உண்டாகியிருக்க முடியாது. ஒரு மனிதனுடன் புதைக்கப்பட்ட இச்சைகள் கல்லறை நின்றும் வெளிக்கிளம்பி ஒரு வீட்டில் தோன்றிய புதிய மனிதனிடம் மறுபடி தோன்றுகிறது என்று வைத்துக் கொள்ளலாமா? ஆம், அவ்விதம் வைத்துக் கொள்ளலாம். அப்போது தப்புகிறீர்கள். ஏதோ சில ஒன்றுமில்லாமல் போய்விட்டது என்றும் மற்றும் சில முன் இல்லாமல் புதிதாக உற்பத்தியாயிற்று என்றும் சொல்லுகிற ஸ்தானத்தினின்று நீங்கள் தப்புகிறீர்கள். இந்துக்கள் கூறுகிற இந்த கர்ம விதியை ஒப்புக்கொள்வதால் பயங்கரமான நிலையினின்றும் தப்புகிறீர்கள். ஜனன மரண தோற்றங்கள் பிரகிருதி விதிக்கு மாறுபடாமல் ஆகின்றன. இந்த ஜகத்தில் உள்ள சமாசத்தன்மைக்கு விரோதமில்லாமல் ஒத்து வருகின்றது. தர்க்கத்தில் மற்றொரு விதி உண்டு. இயல்புக்கு ஒத்து வரும்போது, சாமானிய விதிகளுக்கு ஒத்து வரும்போது ஒரு விஷயத்திற்கு தகுதியற்ற அல்லது விசேஷ சமாதானம் தேடக்கூடாது என்பது தத்துவ முறை. இந்த கர்ம விதியானது பிரகிருதியை ஒத்து சாதாரணமாக விளங்குவதாக இருக்கிறது. சாஸ்திர சம்மதம் பெற்றதாகவும் மிக சாதாரண விதிக்கு உட்பட்டதாகவும் இருக்கின்றது. இதை விட்டுவிட்டு வேறு லோக சம்பந்தமான சமாதானம் கண்டுபிடிப்பது தகுதியல்ல. இங்கே ஒரு விஷயம் நூதன சாஸ்திர ஆராய்ச்சிக்காரர் முன் வந்து சேர்கிறார்கள். புதிதாக பிறக்கும் குழந்தைகளிடம் காணப்படும் குணபேதங்களை கர்ம விதிப்படி என்று நாங்கள் சமாதானம் சொல்ல மாட்டோம். வம்ச பரம்பரையில் வருகின்றது என்று இலகுவாக சொல்லிவிடுவோம். இந்த பேதங்களை தீர்க்கின்றது, விளக்கிவிடுகின்றது சரிதான். இதில் ஒரு ஆட்சேபம். வம்ச பரம்பரையை தீர்ப்பதுடன் கர்ம விதி மற்றொரு கேள்விக்கும் விடையளித்து விடுகின்றது. மரண காலத்தில் ஏற்பட்ட மனோபாவனைகளின் கதியையும் விளக்கிவிடுகின்றது. பரம்பரா நியாயத்தின் இந்த சமாதானம் காண முடியாது. ஆதலால் இந்த கர்ம விதி ஆராய்ச்சிக்காரர்களின் கவனத்தை அதிகம் இழுக்க உபயோகமாகின்றது. பரம்பரா நியாயத்தை காட்டிலும் இதுவே தத்துவ சாஸ்திரிகளுக்கும் ஏற்ற சமாதானமாக முடிகின்றது. இப்போது கர்ம விதி பரம்பரா நியாயத்தை எப்படி சமாதானப்படுத்துகிறது என்று பார்ப்போம். ஒரு மனிதன் இறக்கும்போது அவனது இச்சைகள் எல்லாம் போய்விட்டன போல் தோன்றுகின்றன. காற்றில் பறந்து விட்டனவோ என்று தோன்றுகிறது. ஆனால் போய்விடவில்லை என்று வேதாந்தம் சொல்லுகின்றது. அப்படின்னு 358வது பக்கத்துல நிறைவு செய்து கொள்வோம். ஏன்னா 8:57 ஆயிற்றது. இது தொடர்ச்சியா இன்னும் நிறைய இருக்கிறதுனால நம்ம இது நாளைக்கு படிப்போம்னு சொல்லிட்டு இன்னைக்கு இந்த 1வது தன் விதிக்கு தானே கர்த்தா 1வது தலைப்பு சுவாமி ராமதீர்த்த பரமஹம்ச விஜயத்துல இதை நிறைவு செய்து அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம் கூறி அமைகின்றேன். நாளை 358வது பக்கம் 2வது பாகம் தன் விதிக்கு தானே கர்த்தா தொடரும் என்று கூறி அமைகின்றேன். அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம். ஓம். ரமேஷ் ஐயா, ஐயா வேற யாராவது ஏதாவது கேள்விகள் இருந்தா கேட்கலாங்க. வெளியில போயிருக்காங்கன்னு நினைக்கிறேன்.
அது வரைக்கும் ஏதாவது சரி, கேள்வி அப்போ இல்லைங்க, இருக்கிறேன். ப்ளீஸ். வேற யாராவது ஏதாவது இருக்கா? கேள்விகள் சரி. இருந்தால் கேட்கலாங்க. ஐயா ஆத்ம நமஸ்காரம் ஐயா. ஆத்- ஐயா இப்போ கேள்வி பதில் நுழைஞ்சா அது ஒரு 15 நிமிஷம் ஆகும். ம். நீங்க 9:30 கண்டிப்பா முடிக்காது. இந்த கேள்வி வந்து நாளைக்கு நம்ம கேட்கலாம். நீங்க தொடர்ந்து பண்ணுங்க சித்தவேதம். ஆ, ஓகேங்க. கேள்வி நாளைக்கு வச்சுக்கலாம். பாலசுமணி இருக்காங்களா?